நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ராஜராஜ சோழனின் மகனான முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டியதுதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழபுர கட்டிடத்தின் கலையை கேட்கும் போது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வியப்பையும் ஆச்சரியத்தையும் தரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மழை நீரை சேமிக்க தனி இடம், பல்வேறு ரகசிய சுரங்கங்கள், தங்க வைர பொக்கிஷங்களை பாதுகாக்க பல அறைகள், எதிரிகளிடம் இருந்து தற்காத்து கொள்ள பல அகழிகள், ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பல சிற்பங்கள், எந்த ஒரு காலநிலைக்கும் ஏற்ப குளுமையை தரக்கூடிய சந்திரகாந்த கல், இன்னும் பல பொக்கிஷ ரகசியங்களை கொண்டதுதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். முதலாம் ராஜேந்திர சோழன் கிபி 1012 முதல் 1044 வரை 32 ஆண்டுகள் ஆட்சி செய்த மன்னனாவார். கங்கை வரை சென்று பல வெற்றிகளை பெற்றதால் இவருக்கு கங்கை கொண்டான் என்ற பெயரும் உண்டு. அதை வரலாற்றில் இடம்பெற செய்யவே இந்த கங்கை கொண்ட